போன வருஷம் 2024 அஜித் சார் படத்தோட அப்டேட் எதுவுமே இல்லை, அஜித் சார் பத்தின நியூஸ் எதுவுமே இல்லை, அவரோட படம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தாங்க தல ரசிகர்கள் எல்லாருமே. ஆனா இந்த வருஷம் 2025 பாத்தீங்க அப்படின்னா 2 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் கார் ரேஸ் போறாரு, அங்க வந்து 3வது இடம் பிடிக்கிறாரு, பெரிய லெவல்ல வந்துட்டு ஒரு உலகம் முழுக்க ஒரு பெரிய ரீச் கிடைக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மயில் சார் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. விடாமுயற்சி படம் எப்படா வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவர் வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமா இன்டர்வியூவே கொடுக்காத அஜித் சார் வந்து ஒரு பக்கம் டிவில இன்டர்வியூ கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அஜித் சார் பேச்சு தான் நடந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அஜித் சார் அஜித் சார் அஜித் சார். இதையெல்லாம் தாண்டி நம்ம படத்தோட அப்டேட்டே பண்ணிட்டு இருக்க படத்தோட அப்டேட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும் போது அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்ஸும் வந்து ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கு. இப்படின்னு சொல்லிட்டு 2025 ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான வருஷமா இருக்கு. முக்கியமா அஜித் சாருக்கு மிகப்பெரிய ஒரு வருஷமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே தாண்டி இதுவரைக்கும் 4 நடிகர்கள் மட்டுமே வாங்கியிருக்கக்கூடிய பத்மபூஷன் விருது வந்து அஜித் சாருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு வந்து அதையுமே அறிவிச்சுட்டாங்க. இப்படி வந்துட்டு தல ரசிகர்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து கொண்டாட்டமான விஷயமா இருக்கு. முக்கியமா அஜித் சாருக்கு இந்த வருஷம் ஒரு பயங்கரமான வருஷமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பத்தி டீட்டெயிலா பேச போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 Star சினிமாஸ். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு 3 வீடியோவா போட்டிருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டா கொடுத்துருக்கணும், நம்மளால போட முடியல. அதனால ஒரே வீடியோ வந்து நம்ம பண்றோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா அஜித் சார் வந்து பத்மபூஷன் விருது வந்து வழங்கியிருக்காங்க. கலைத்துறையில அவர் இருக்காரு இல்லையா, ஸோ ஒரு ஆண்டு இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு அவரை வந்து கௌரவிக்கும் விதமா அந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1984 சிவாஜி கணேசன் சார் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2000 காலகட்டம் நினைக்கிறேன், 2000 காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம ரஜினி சார் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கமல் சார் 2014 வாங்கியிருக்காங்க. 2024 பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் சார் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப 2025 அஜித் சார் வந்து இந்த விருதை வந்து கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அஜித் சாரும் ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமா ஒரு கடிதமும் எழுதியிருந்தாரு. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா இந்த குடியரசுத் தலைவர் பிரதமர் அவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சாலும் கூட அதற்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலிக்கு சொல்லியிருக்காரு. கலைத்துறையில வந்து அதாவது இந்த விருது வந்து என்ன மட்டுமே சார்ந்தது கிடையாது, என் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க, அது எல்லாத்துக்குமே நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே தாண்டி ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி கூறியிருக்காரு. அவர் கூட வந்துட்டு நிறைய வெல்விஷர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு நன்றி தெரிவித்திருக்காரு. ஸோ வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் சிவாஜி சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கிடைச்ச அந்த விருது இன்னைக்கு அஜித் சார் வாங்கியிருக்காரு. ஸோ அதை வந்து அவங்க கையால் வாங்குவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு இது வந்து அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது அவருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருக்காது. ஸோ இன்னைக்கு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா மயில் திருமேனி சாரோட இன்டர்வியூ கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்த எல்லா ரசிகர்களுக்குமே வந்துட்டு அவர் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அது அன்னைக்கே போடணும்னு நினைச்சா போட முடியல, சென்னையில இருந்தனால. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் அந்த படத்துக்கான நெகட்டிவிட்டி நிறைய பரப்பிட்டே இருந்தாங்க இல்லையா. படம் ஸ்டார்ட் பண்ண காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க பரப்பிட்டே தான் இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த சேனல் வந்து மிகப்பெரிய ஒரு சேனல், 3 பேர் உட்காந்து பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மயில் திருமேனி சார்ட்ட வந்து அஜித் சார் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருக்காரு, நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வரும், எல்லாத்துக்குமே தயாரா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லும்போது அது போஸ்ட் பண்ணாகுது இல்லையா. ஸோ அப்போ வந்து இவர் ரொம்ப அப்செட்டா இருந்திருக்காரு. அப்பயுமே கூப்பிட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகணும்னா என்ன, நம்ம படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனாதான் பண்டிகை இல்லை, நம்ம படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அது பண்டிகையா மாறும் பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது உண்மை தானே. ஆனா இவ்வளவு கட்ஸ்ல ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. அது தெரிஞ்சுதான் அவர் வந்து ஒர்க்கிங் டேஸ்ல வந்து நிறைய படங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அது வந்து 100% உண்மை. பொங்கலோ தீபாவளியோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுதா அன்னைக்குதான் நமக்கு பொங்கல் தீபாவளி எல்லாமே. அது வந்து மற்ற நடிகர்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப வந்துட்டு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். அதை வந்து சொல்லியிருக்காரு. முக்கியமா இன்னொரு விஷயம், அது மயில் திருமேனி சாருக்கு வந்து லைஃப் டைம்ல மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது அவர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அது எனக்கு அப்படின்னா தோணுச்சு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, 2 படங்களையுமே நான் முடிச்சுட்டு ரேஸுக்கு போகணும். ஒருவேளை நான் இடையில போனா 90% தான் நான் வந்துட்டு அந்த எக்ஸிலேட்டரை வந்து மிதிக்க முடியும். ஸோ வந்து என்னால வந்துட்டு 100% அந்த கார் ரேஸ்ல வந்து நான் உண்மையா வந்துட்டு இருக்க முடியாது. அதனால 2 கமிட்மெண்ட்ஸையும் முடிச்சுட்டு, ஏன்னா எனக்கு என்ன வேணா நடக்கலாம், அப்படி நான் வந்துட்டு 100% அங்க போய் இந்த எக்ஸிலேட்டரை மிதிச்சா மட்டும்தான் நான் வந்து அந்த ஒரு இது பேஷனுக்கு வந்துட்டு நான் உண்மையா இருக்கேன்னு அர்த்தம். அதனால வந்து 2 கமிட்மெண்ட்ஸையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். இது கேட்கும்போது ரொம்ப
ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்துட்டு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்காரு அஜித் சார். அதுல வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு மனுஷனா ஒரு மாமனிதான் எனக்கு வந்து மாறி இருக்காரு. 2025ன்றது அவருக்கான காலமா இந்த ஒரு மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இப்படி 2 விஷயமே வந்துட்டு ஒரு இந்த இன்டர்வியூல கொடுத்ததுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவர் கேதர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் பண்ண போறோன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் பத்மபூஷன் விருது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு இயரா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அஜித் சாருக்கு. இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா AK64 படத்தை பத்தி நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்மளே பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேசியிருக்கோம். இந்த படம் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண போறதுல அக்டோபருக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது சிறுத்தை சிவாவா இருக்கலாம். இப்போதைக்கு லைனப்ல பாத்தீங்க விஷ்ணுவர்தன் கூட இருக்கலாம். அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் லோகேஷ் வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நடக்கும் நம்புறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பிரசாந்த் நீல் வந்து அவங்க வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க அஜித் சார் கிட்ட. அது இந்த ப்ராஜெக்டா இல்லைன்னா அடுத்த ப்ராஜெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசினோம். ஆனா இப்ப வந்துட்டு 2 தகவல்கள் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய லெவல்ல பரவிட்டு இருக்கு. முக்கியமா இதை வந்து ஒரு பக்கம் நம்புறதா நம்பாம போறதா, இது வதந்தியா இல்லை உண்மையிலே நடக்குமா, நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியுமே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா சன் பிக்சர்ஸ் கார்த்திக் சுப்ராஜ் அஜித் சார் அனிருத் வந்து மியூசிக் பண்றாரு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி உருவாக போகுது. இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது AK64 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நடந்தால் கண்டிப்பா சூப்பரான ஒரு காம்போவா இருக்கும். ஏன்னா வந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமா இருக்கும். முக்கியமா பெரிய ஸ்டார்ஸ் வந்து படம் பண்ணும்போது அவர் ஜோன்ல போய் ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஸோ அது கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். அஜித் சாருக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுவாரு. எப்படி வந்து பேட்ட படத்துல ரஜினி சாருக்கு ஒரு விஷயம் பண்ணாரோ அதே மாதிரி அஜித் சாருக்கு ஒரு விஷயம் பண்ணுவாரு. ஸோ இது நடந்தால் நல்லதா இருக்கும். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இன்னொரு தகவலும் போயிட்டு இருக்கு. இது நம்ம சொன்ன தகவல் தான். இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து உள்ள வந்திருக்கு. அவ்வளவுதான். என்ன அப்படின்னா இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும் உதயநிதி ஸ்டாலின் கூட வந்து அஜித் சார் வந்து கொஞ்சம் நட்பா தான் இருக்காரு. நிறைய நன்றி தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அவர்கிட்ட இவங்க வந்துட்டு பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மேக்சிமம் லாஸ்டா துணிவு படமா இருக்கட்டும், இப்ப விடாமுயற்சி படமா இருக்கட்டும், இது 2 படத்தையுமே ரெட் ஜெயின் தான் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுவர்தன் வந்துட்டு இப்ப நேசிப்பாயா பண்ணாரு, ரெட் ஜெயின் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இது நம்ம சொல்லல, மகிழ் திரிமேனி சாரை யாரை டார்கெட் பண்ணி சொன்னாரோ அவங்க தான். ஏன்னா அவங்க வந்து நல்ல தகவல்களையும் அப்பப்போ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அவங்களோட வன்மத்தையுமே கக்குவாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருப்பாரு. ரெட் ஜெயின், அதாவது ரெட் ஜெயின் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். விஷ்ணுவர்தன் கூட அஜித் சார் ஜாயின் பண்ண போறாரு அப்படின்றத சொல்லிட்டோம். ரெட் ஜெயின் வந்துட்டு சம்பளமாக கொண்டு பேசியிருக்காங்க. 200 கோடி வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆனா வந்துட்டு அஜித் சார் வந்து 226 கோடி கேட்டிருக்காரு. ஏன்னா இப்ப 168 கோடி வாங்கியிருக்காரு குட் பை டக்லி படத்துல. அவங்க 63ன்றாங்க, 160 170 வச்சுக்கோங்களேன். அடுத்த படத்துக்கு 200 கோடி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்துட்டு அஜித் சார் 226 கோடி கேட்டதாகவும், அது வந்து விஜய் சாரை விட 1 கோடி சேர்த்து வாங்கணும், அப்பதான் வந்துட்டு நம்ம நம்பர் 1 அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அஜித் சார் கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து சாத்தியம் இல்லை. அவர் வந்துட்டு அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. அவங்க 200 கோடி ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, அதை அவர் ஓகே சொல்லியிருப்பாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெட்டிங் வேலை. அதை வந்து நம்பவே வேண்டாம் நம்ம. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இருக்கு. அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த தாட் ப்ராசஸ்ல வந்து உள்ள போயிருக்க மாட்டாரு. ஒரு பெரிய சம்பளம் வருது, விஷ்ணுவர்தன் கூட படம் பண்ணணும்னு நினைச்சாரு. அவர் ஒரே ப்ரொடியூசரோட வர்றாரு. இந்த பக்கம் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வரும்போது விஷ்ணுவர்தன் காம்போ அப்படிங்கும்போது அவர் அஜித் சார் ஃபர்ஸ்ட் வந்து டிக் அடிச்சிருவார். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி நடந்தாலும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படமா, ஒரு பயங்கரமான ஒரு படமா, ஸ்டைலிஷான ஒரு படமா, ஒரு மாஸான கிளாஸான ஒரு படமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஏன்னா இவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா 2026 எலெக்ஷன் வருது, அப்ப விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகுது, இவர் படமும் அக்டோபர்ல வந்துட்டார் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இவர் படத்தையும் 2026 ரிலீஸ் பண்ணாங்கன்னா அஜித் சார் வந்து ரெட் ஜெயின் பக்கம் இருக்காரு, அதாவது டிஎம்கே பக்கம் இருக்காரு அப்படின்னு சொல்லி அஜித் சாரோட ரசிகர்களோட ஓட்டை வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து துளியளவும் நடக்காது. எல்லோருக்குமே இன்னைக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடாத. காசு வாங்கிட்டு கண்மூனித்தனமா ஓட்டு போடுறாங்களா அவங்க நான் சொல்லல, காசு வாங்கிட்டு விவரமா ஓட்டு போடுறாங்களா அவங்கள சொல்றேன் நானு. ஸோ காசு வாங்கினால தப்பு கிடையாது, ஆனா ஓட்டு யாருக்கு போடணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா தப்பு கிடையாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பா வந்துட்டு நம்ம காசை தான் கொடுக்குறாங்க. அதை ஊராங்காசை வந்து கொடுத்தா பரவாயில்ல, நம்ம காசை நம்ம கொடுக்குறாங்க, அதை தின்னுட்டு போறதுக்கு நம்மளால வாங்கி யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஓட்டு போடும்போது தெளிவா பண்ணணும். அது வந்து தல ரசிகர்கள் எல்லாருமே கரெக்டா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து 2025 சூப்பரான ஒரு வருஷமா அஜித் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நமக்கு இன்னும் 6 மாசத்துக்கு கொண்டாட்டம். 6 மாசம் இல்ல, இந்த வருஷம் முழுக்க கொண்டாட்டம் தான். கார் ரேஸ் ஃபுல்லா
ஒவ்வொன்றிலையும் கலந்துட்டே இருக்க போறாரு, நம்ம பார்த்துட்டே இருக்க போறோம். அடுத்து குட் பை டாக்லி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கார் ரேஸ் முடிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே அப்டேட்டு 2026 செமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.